விஜயோட சேர்ந்து நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்க? விஜய் கட்சி 100 சீட் கூட தருவாங்க. அண்ணே வாங்கின எல்லாருமே எடுத்து வாங்கினா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு. சீட்டு எத்தனை வேணாலும் வாங்கலாம். போஸ்ட்டு எம்எல்ஏ சீட்டு அதிகம் வாங்குறது முக்கியமா? எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிறைய பேர் முக்கியது முக்கியமா? சட்டசபைக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினராக போகிறது முக்கியமா? நீங்கள் திமுகவோட இருந்தால் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே. அப்போ கண்டிப்பாக மாணிக் தாக்கூர் எழுப்புகின்ற குரல் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக அல்ல. உண்மையில் அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரிலாம் அவர் கேட்குறதே கூட்டணியை உடைக்க என்ன கேட்டால் உடைப்பான். பாஞ்சாலங்குறிச்சியா இது பசும்பொண்ணு படத்தில் வடிவேலு கடன் கேட்க ஒருத்தர் வருவாப்பில். என்னப்பா செலவு நல்லா இருக்கியா? ஏன் நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போகிற? இல்லைப்பா தெரிஞ்சவனாச்சுன்னு கேட்டேன். ஏன் தெரிலன்னா என்ன பண்ண போகிற? இல்லைப்பா ஒரு மரியாதை கேட்டேன். ஏன் மரியாதை இல்லாமல் தான் நீ பேசி பாரு அப்படின்னு. அப்போ அந்த வடிவேலு கேரக்டர் தான் இந்த இடத்துல மாணிக் தாக்கூர். என்னப்பா அப்படின்னு கேட்டால் எப்படி பேசினா உரண்டு இழுத்து மம்புழுப்பானோ, திமுக காரனுக்கு எப்படி டென்ஷன் ஆகி இந்த கூட்டணி உடையுமோ அதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் எப்படியாவது கட்சி எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கக்கூடிய கோபண்ணா, பீட்டர் அல்போன்ஸு, செல்வ பெருந்தகை போன்றவர்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் 1980 இளைய பெருமாளுங்கிற ஒரு தலித் தலைவரை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து எடுத்துட்டு எம்பி சுப்பிரமணியத்தை போடுறாங்க. இளைய பெருமாள் கலைஞருக்கு நண்பர். தலித் அவர் இளைய பெருமாள் ஒரு பெரிய தலித் லீடர் வட தமிழகத்தில், காங்கிரஸ் பெரிய லீடர், காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் கலைஞரோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணிக்கும் அவர் நெருக்கமாக இருந்தார். அவரை எடுத்துட்டு எம்பி சுப்பிரமணியத்தை போட்டோன்னே 80 சட்டமன்ற தேர்தல் படுதோல்வி அமைஞ்சது. ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றம் கூட தமிழ்நாட்டு மாநிலத்தில் ரிசல்ட்டை பாதிக்கும். இளைய பெருமாள் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த திமுக கூட்டணி, இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க மிகப்பெரிய வெற்றியை மக்களவையில் பெற்றிருந்தாங்க அதே கூட்டணி. அது எப்படி 6 மாதத்தில் திருப்பி கலைஞர் தோற்று எம்ஜிஆர் ஜெயிச்சார்? காரணம் எம்பி சுப்பிரமணியம். எம்பி சுப்பிரமணியம் கலைஞருக்குமான அந்த கோல்டு வாரில் பாதிக்கு பாதி 107க்கு 107 இந்த மாதிரிலாம் கேட்டு சீட்டு பிரிக்கும் போதே கூட்டணி ஆட்சிங்கிறது முடிவாகி, சீட்டு பிரிக்கும் போதே இவங்க ஆட்சி அமைச்சா கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போதே மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எந்த காங்கிரஸ்காரரும் திமுகவுக்கு வேலை பார்க்கல, திமுக காரங்க காங்கிரஸுக்கு வேலை பார்க்கல. மிகப்பெரிய அடி. காரணம் புதிதாக மாற்றப்பட்ட எம்பி சுப்பிரமணியம். இப்போ அதே மாதிரி ஒரு நிலையை தான் மாணிக் தாக்கூர் தமிழ்நாட்டில் விரும்புகிறாரு. உங்களுக்கு செல்வ பெருந்தையை தூக்கிட்டு வேற யார் ஒரு நான் தலித்தை தலைவராகணும்னு நினைக்கிறாங்க. அது திமுக எதிர்ப்புள்ள ஒருத்தரை உருவாக்கணும், திமுக எதிர்ப்பு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு தலைவரை உருவாக்குறதுக்கான எல்லா லாபியும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. திமுகவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு தலித் தலைமையை அவங்க வேணான்னு நினைக்கிறாங்க.